நகரங்கள்ல பார்த்தீங்கன்னா, அங்க நகரங்கள்ல மக்கள் அவங்களுக்கு எல்லா உணவுமே தாராளமா கிடைக்குது. ஆனா, இது எல்லாமே எங்க உற்பத்தி செய்யப்படுதுன்னா, பல்வேறு கிராமங்களிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட உணவுகள் நகரங்களில் கொண்டு விற்கப்படுகிறது. நகர மக்களுக்காக விற்கப்படுகிறது. கிராம மக்கள் தான் பல்வேறு கிராம மக்கள். ஒரு கிராமத்திலிருந்து எல்லாத்தையும் உற்பத்தி அப்படி கிடையாது. இப்ப கிராம மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இப்போ எல்லா உணவுகளும் கிடைக்க மாட்டேங்குது. அவங்களும் போய் வாங்கணும்னா நகரத்துக்கு தான் போ வேண்டியிருக்கு. பழம் கிடைக்குமா? கிராமத்தில ஒரு திராட்சை பழம் கிடைக்குமா? ஆப்பிள் பழம் கிடைக்குமா? ஆரஞ்சு பழம் கிடைக்குமா? கிடைக்காது. ஒரு காய்கறி கிடைக்குமா? கிடைக்காது. கிராமத்தில காய்கறி கிடையாது. இப்படி ஆனா வந்து ஆனா எல்லா கிராமத்திலிருந்தும் உற்பத்தி செய்யப்படுற பொருள் நகரத்துக்கு போது. கிராம மக்களே நகரங்களுக்கு போய் தான் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வாங்கிட்டு வர்றாங்க. அதுவும் இந்த பணக்காரங்க வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில அடுக்கி வச்சுக்கிறாங்க. அது வந்து ஏழைகள் வாங்க முடியுமா? ஏழைகள் வந்து காய்கறிகள வாங்குனா, அது மொத்தமா வாங்கி வீட்ல வைக்க முடியுமா? அழுகி போயிடும். பழங்கள வாங்கி ஃப்ரிட்ஜில வைக்க முடியுமா? அவங்ககிட்ட ஃப்ரிட்ஜே கிடையாது. அப்போ இங்க பணக்காரங்க கிராமத்தில் இருக்கிற பணக்காரர்கள், அ கிராம வாழ்க்கைக்கு தகுந்தாற் போன்ற அந்த நகரங்கள்ல போயி என்ன தேவையோ அத வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி, பழத்த ஃப்ரிட்ஜில வச்சுக்கிறாங்க. அப்ப ஏழைகள் என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து மொத்தமா காய்கறி வாங்க முடியாது. ஒரு நாள் வாங்குனா 2, 3 நாள் அழுகி போயிடும். அப்போ என்ன ஆகுது? அவங்களுக்கு வந்து பழங்கள் கிடைப்பதில்லை. பெரும்பாலான கிராம மக்களுக்கு பழங்கள வாங்க முடியாது, மீன வாங்க முடியாது. இப்படி ஒரு இறைச்சி, மாமிசம்லாம் வாங்க முடியாது, முட்டை வாங்க முடியாது. இப்படி கிராம மக்கள் ஊட்டச்சத்து பற்றாக்குறை. ஆனா, இந்த கிராம நகரங்கள்ல வாழ்ற மக்களுக்கு எல்லாமே கிடைக்குது. அதனால தான் நகரங்கள்ல போய் குடியேறுறோம். நகரங்கள்ல உணவு பொருள் மட்டும் இல்ல, எல்லாமே கிடைக்குது. எல்லாமே நகர மக்களுக்கு கிடைக்குது. எல்லாமே கிராம மக்களுக்கு கிடைப்பதில்லை. அப்போ கிராம மக்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படுது. ஒரு 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 உணவு மீன் கிடைக்கிறதில்ல, மாமிசம் கிடைக்கிறதில்ல, அப்புறம் வந்து பழங்கள் கிடைக்கிறதில்ல. எதா இருந்தாலும் அது நகரத்துக்கு போய் தான் 4, 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்கிற நகரத்துக்கு போய் தான் வாங்கணும். அப்படிங்கிற அந்த அப்ப இத நம்ம எப்படி சரி செய்யணும் அப்படின்னா, குறிப்பிட்ட கடைகள வந்து இந்த சந்தை, மார்க்கெட்டு எல்லா கடையிலும் அங்க வரிசை கட்டி நிப்பாட்டியிருப்பான். அப்படி இருக்கக்கூடாது. குறிப்பிட்ட இடைவெளிக்கு ஒரு ஒரு கடை. அது அரசாங்கமே அத நடத்தணும். அந்த கடைய வந்து அரசாங்கம் தான் நடத்தணும். எப்படின்னா, குறிப்பிட்ட இடைவெளியில ஒரு காய்கறி கடை. ஒரு காய்கறி கடை இங்க இருக்குதா? அப்புறம் இங்கருந்து ஒரு 500 மீட்டருக்கு அங்கிட்டு தான் ஒரு காய்கறி கடை இருக்கணும். அது நகரமா இருந்தாலும் சரி, நகரத்திலே பார்த்தீங்கன்னா, அங்க நகரத்திலே எல்லா இடத்துலயுமே எல்லாம் கிடைக்கிறதில்ல. நகரங்கள்லே பார்த்தீங்கன்னா, நகரத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அனைத்து பகுதிகளிலும் கிடைக்குதா? அப்படி கிடையாது. ஒரு இடத்துல மார்க்கெட் இருக்கும். அங்க தான் எல்லா கடையும் இருக்கும். எல்லாரும் நகர மக்கள் எல்லாரும் அங்க வந்து குவிவாங்க. அதுக்கு பக்கத்துல இருக்காங்க பாருங்க, மார்க்கெட்ல பக்கத்துல. அவங்களுக்கு சீப்பா இருக்கும். எல்லாமே சௌகரியமா இருக்கும். அந்த மாரி இல்லாம, எல்லாருக்கும் எல்லாமே ஈஸியா கிடைக்கணும் அப்படின்னா, ஒரு காய்கறி கடை இருக்குன்னா, அடுத்த காய்கறி கடை ஒரு 500 மீட்டர் தள்ளி தான் இருக்கணும். 500 மீட்டர் தள்ளி தான் இன்னொரு காய்கறி கடை. தொடர்ச்சியா வரிசை கட்டி இருக்கக்கூடாது. இப்படி பார்த்தா ஒரு நகரம் ஃபுல்லாவே காய்கறி கடை வந்து, அப்ப நகர மக்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஒரு பழக்கடை இருக்குதா, அடுத்த பழக்கடை ஒரு 500 மீட்டர் தாண்டி தான். ஒரு கீரை கடை இருக்குதா, ஒரு 500 மீட்டர் தான். அது மாரி ஒரு ஹோட்டல் இருக்குதா, ஒரு ஹோட்டல் இங்க வச்சுட்டேன்னா, பக்கத்தில இன்னொரு ஹோட்டல் வைக்காத. ஒரு 500 மீட்டர் தள்ளி தான் ஒரு ஹோட்டல் வைக்கணும். எதுவுமே வந்து தொடர்ச்சியா ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. அப்ப எல்லா மக்களுக்கும் கிடைக்கும். இங்க ஒரு 500 மீட்டர்ல ஒரு ஹார்ட்வேர்ஸ் இருக்கு. அப்புறம் இன்னொரு 500 மீட்டர்ல ஒரு ஹார்ட்வேர்ஸ். அதுக்கு அடுத்தால ஒரு 500 மீட்டர்ல ஹார்ட்வேர்ஸ். இந்த பக்கம் ஒரு 500 மீட்டருக்கு அங்க ஒரு ஹார்ட்வேர்ஸ் வைக்கலாம். இந்த மாரி. இங்க ஒரு துணி கடை இருக்கா? இங்க ஒரு 500 மீட்டர் தள்ளி ஒரு துணி கடை வை. வரிசையா துணி கடை வைக்காத. இங்க ஒரு துணி கடை, அந்த பக்கமா ஒரு 500 மீட்டர் தள்ளி ஒரு துணி கடை, இந்த பக்கமா 500 மீட்டர் தள்ளி ஒரு துணி கடை. இப்படி வைக்கணும். இப்ப நகரங்கள்ல ஃபுல்லா வச்சாச்சுங்க. இப்ப நான் புதுசா கடை வைக்கணும்னா என்ன பண்றது? அப்படின்னா கிராமத்துக்கு போ. பக்கத்து ஊர்ல இப்ப இடைவெளி விட்டு வைக்கும்போது கிராமங்களுக்கும் கடை வந்துரும். கிராமங்கள்லயும் காய்கறி கடை வரும். கிராமங்கள்லயும் பழக்கடை வரும். அ பழக்கடைகள் வரும். உணவு எல்லாமே இருக்கும். அந்த மாரி தான் வைக்கணும். அப்பதான் எல்லாரும் எல்லாருக்கும் கிடைக்கும். இன்னைக்கு பார்த்தா ஏதோ நகரத்தில வாழ்றவங்க ஏதோ வானத்திலருந்து வந்தவங்க மாரியும், அவங்களுக்காக இந்த கிராம மக்கள் பல்வேறு கிராம மக்கள் உழைச்சு, அவங்களுக்கு கொண்டு குடுக்க வேண்டியது, இவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. ஊட்டச்சத்து பற்றாக்குறை. இவங்களுக்கு உற்பத்தி செஞ்சு குடுக்குறவங்களுக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறை. அந்த விவசாயம் எப்படி உற்பத்தி பண்றாங்கன்னு தெரியாது நகர மக்களுக்கு. அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. அதனால நகரத்தில போய் மக்கள் குவியிறாங்க. நகர பெருக்கம் ஏற்படுது. அங்கே ஏகப்பட்ட சிக்கல்கள் ஏற்படுது. அந்த அந்த இடம் நெறைய போக்குவரத்து நெரிசல், சுற்றுப்புற சுகாதார சீர்கேடு எல்லாமே ஏற்படுது. அந்த மாரி இத தவிர்க்கணும்னா, இத்தகைய வழிமுறை சரியான தீர்வாக இருக்கும். நியாயமான தீர்வா இருக்கணும். நான் அப்படி நியாயமா அப்ப கிராமங்கள்ல மக்கள் குடியேறுவாங்க. அப்ப மக்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்க. அமைதியான சூழல், இயற்கையான சூழல்ல வாழ்வாங்க. அவங்க மனசு நல்லாருக்கும். மக்கள் சந்தோஷமா வாழ்வாங்க.